ஏர்போர்ட்டில் மரணம், பல இடங்களில் வழிப்பறி, பல இடங்களில் பெண்களின் சூழல்கள் மாற்றப்பட்டிருக்கு. இதை எல்லாமே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் இல்லாததுனால ஆட்டோ டிரைவர்கள் அமைதி காத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு முறையான ஆவணங்கள் கிடைத்துவிட்டால் எங்களுடைய குரல் வேறு மாதிரி ஒலிக்கும். இந்த பைக் டிரைவர்களின் சேவை உங்களுக்கு தேவை என்றால் டாக்ஸியாக மாற்ற சொல்லி குரல் கொடுங்க. அதே போன்று ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க, ஆன்லைன் சேவையை உருவாக்குங்கன்னு குரல் கொடுங்க. இதே மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரே கேள்விதான். எப்ப பாரு ஆட்டோ பெருசா, பைக் டிரைவர் பெருசான்னு கேட்காதீங்க. மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த ஆன்லைன் சேவையை இந்த அரசு பண்ண முடியாதா, இந்த ஆட்டோ டிரைவர்களோட வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க முடியாதான்னு மக்கள் கிட்ட இந்த கருத்துக்குன்னு இப்ப கேளுங்களேன். அதை கேட்கக்கூடிய முதல் நபராக நாங்க எங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல பேசணும், உங்ககிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த அரசாங்கம் போக்குவரத்து துறையில பாத்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில ஆன்லைன் பஸ்ஸுலாம் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், தெரியாத விஷயங்கள் கிடையாது. கவர்மெண்ட் பஸ்ஸே சொல்றேன், ஆன்லைனில் புக் பண்றதுக்குலாம் அதில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுல என்ன விலை, எந்த ஊருக்கு போறதுக்கு என்ன ரேட்டு, இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏன் பஸ்ஸுக்கு கொடுத்ததை ஏன் ஆட்டோ கொடுக்கக்கூடாது? அந்த ஆப்பே அவங்க பண்ணலை.